BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial. Available for rent in Kolattur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. வணக்கம் மக்களே. இசைப்புயல் ஏஆர் ரகுமான் அவர்களினுடைய இசையில் சூப்பர் ஹிட் பாடல் ஒன்றை பாட முடியாமல் பின்னணி பாடகி ஸ்வர்ணலதா அவர்கள் பார்த்தோன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்களாம். 1 மணி நேரம் அழுத சம்பவத்தை பற்றி தான் இப்போ எல்லோருமே பேசி வந்துட்டுருக்காங்க. அப்படி என்ன நடந்ததுன்றதை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவில் எத்தனையோ இசையமைப்பாளர்கள் இருந்தாலும் கூட அவர்களில் ரொம்பவே சிறந்து அதுவும் ரசிகர்களால் ரொம்பவே தனித்துவமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடியவர் தான் ஏஆர் ரகுமான் அவர்கள். தமிழகத்தில் பிறந்து இந்திய மண்ணை பெருமைப்பட வச்சவர். தென்னிந்திய திரையுலகினுடைய கனவாக இருந்த ஆஸ்கர் விருதை வென்றவர். எளிமையினுடைய சிகரமாக இருக்கார் ஏஆர் ரகுமான் அவர்கள். ஏராளமான இசை கச்சேரிகள் நடத்தி ஏழை எளிய மக்களுக்கு பல உதவிகளை செஞ்சு வந்துட்டு இருக்காரு. இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான ரோஜா படத்தின் மூலமாக 1992ஆம் ஆண்டு இசையமைப்பாளராக அறிமுகமானார். தன்னுடைய முதல் படத்திலேயே தேசிய விருதை வென்றவர். ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு இந்த விஷயம். அதே போல இந்த படத்தில் இடம்பெற்ற சின்ன சின்ன ஆசை, காதல் ரோஜாவை, புது வெள்ளைமலை, தமிழா தமிழா, ருக்மணி ருக்மணி போன்ற அனைத்து பாடல்களுமே ரசிகர்கள் மனதை விட்டு நீங்காதது. இந்த படத்திற்கு பின்னாடி தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாளம், தெலுங்கு அப்படின்னு பல மொழிகள்லையுமே இசையமைக்க துவங்கினார். இது வரைக்கும் 150க்கும் மேற்பட்ட படங்களுக்கு ஏஆர் ரகுமான் அவர்கள் இசையமைச்சது இல்லாமல் ஏராளமான பாடல்களையும் பாடியிருக்காரு. கடைசியாக தனுஷனுடைய 50வது படமான திரைப்படத்திலையுமே ஏஆர் ரகுமான் அவர்கள் இசையமைச்சிருந்தார். தற்போது இவருடைய கைவசம் 15 படங்கள் இருக்கான். ஏஆர் ரகுமானை தொடர்ந்து அவருடைய மகள் கதிஜா ரகுமான் இசையில் வெளியான மின்மினி திரைப்படமும் நல்ல வரவேற்பை பெற்றது. ஏஆர் ரகுமான் அவர்களினுடைய இசையில் சிறப்பு அப்படின்னா அவருடைய இசை தனித்துவமாக இருக்கும் அப்படின்றது தான். அதோட நம்மளுடைய உணர்வு தொடக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும். இது அவருடைய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இவருடைய பாடல்களுடைய அனுபவித்து நம்ம கேட்கும் பொழுதே ரொம்பவே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மனதிற்கு சில விஷயங்கள் நம்மளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் சாங் ரெக்கார்டிங்கில் தியேட்டர்லேயே பாடகி ஸ்வர்ணலதா அவர்கள் இவருடைய இசையில் பாட முடியாமல் கதறி அழுதுருக்காங்க. ஏஆர் ரகுமான் அவர்கள் பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் தான். பாரதிராஜா இயக்கத்தில் 1994ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் கருத்தம்மா. இந்த படத்தில் ராஜா ஹீரோவாக நடிக்க ராஜஸ்ரீ ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. மற்றொரு நாயகியாக மகேஸ்வரி நடிச்சிருப்பாங்க. கிராமங்களில் பெண் குழந்தைகள் பிறந்தால் கள்ளிப்பாலை கொடுத்து கொள்ளக்கூடிய வழக்கம் இருந்ததை இந்த படத்தில் ரொம்பவே தோலுரிச்சு காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் எல்லா பாடல்களுமே ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமாச்சு. ஸ்வர்ணலதா பாடிய பூராளை பொண்ணுத்தாயி பாடல் உயிரோட்டமாக இருக்கும். வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரகுமான் இசையில் வெளியான இந்த பாடலை பாடிட்டு இருக்கும் போதே ஸ்வர்ணலதா பாட முடியாமல் 1 மணி நேரம் அழுதாங்களாம். இதே உணர்வு இந்த படத்தை திரையரங்கில் பார்த்த பலருக்குமே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த பாடலுக்காக ஸ்வர்ணலதா தேசிய விருது உள்பட ஏராளமான விருதுகளை வாங்கி குவிச்சாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஒரு சில நேரங்களில் பார்த்தோன்னா சில விஷயங்கள் நம்மளை அறியாமலேயே நம்மளுக்கு ரொம்ப எமோஷ்னலான பார்த்தோன்னா ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தும். அப்படி தான் இந்த படத்தில் ஸ்வர்ணலதா அவர்களுக்கும் அமைஞ்சிருக்கு. இது இப்போ சமூக வலைதளங்களில் எல்லோராலையுமே பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.